ஆபரேஷன் சிந்தூருக்கு எதிர்வினையாக பாகிஸ்தானும் இந்தியாவில் உள்ள 15 நகரங்கள் மீது தாக்குதல் நடத்த முற்பட்டது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? பாகிஸ்தானினுடைய ஏவுகணைகள் ஏன் இந்திய நகரங்களை நெருங்கவில்லை? யார் தடுத்து நிறுத்தியது? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் நம்ம முன்னாடி பிரம்மாண்டமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பெரிய தடுப்பு அமைப்பான S-400 தான். புதிய தலைமுறையின் வரைகலை குழு பிரம்மாண்டமாக உருவாக்கி இருக்கின்ற இந்த தடுப்பு அமைப்பு குறித்து S-400 எவ்வாறு செயல்படுகிறது என்பது குறித்து தான் இந்த வரைகலையில் விரிவாக பார்க்க போகிறோம். S-400 இந்தியாவின் கேடயம். S-400க்கு இந்தியா வச்ச பேர் சுதர்சன் சக்ரா. S-400 யார் உருவாக்குனது அப்படின்னு கேக்குறீங்களா? ரஷ்யா தான். 2021ஆம் வருடம் ரஷ்யாவிடமிருந்து S-400 இந்தியா வாங்குது. 2018ஆம் வருஷமே நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம். எவ்வளவு வாங்கியிருக்கோம் அப்படின்னா 3+2, அதாவது 5 ஆர்டர் பண்ணியிருக்கோம். 3 S-400 தடுப்பு அமைப்பு நமக்கு வந்துருச்சு. இன்னும் 2 வர வேண்டும். 3 S-400 எங்க நிறுத்தப்பட்டிருக்கு? ஒன்னு பாகிஸ்தான் எல்லையோரத்துல, மற்றொன்று சீன எல்லையோரத்துல, இன்னொன்னு அவசர காலத்துல நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஒரு S-400 தடுப்பு அமைப்பினுடைய விலை எவ்வளவுன்னு கேக்குறீங்களா? சுமார் 9,000 கோடி. 35,000 கோடிக்கு கான்ட்ராக்ட் போட்டு இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து மொத்தமாக வாங்கியிருக்கு. இந்த S-400 தடுப்பு அமைப்பு எதை நிறுத்த போகுது, எதை தடுக்க போகிறது அப்படின்னா ஏவுகணைகள், விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள். இந்த மூன்றும் தான் எதிரி நாட்டிடம் இருந்து நம்ம எல்லையை தாண்டி நகரங்கள் மீதோ குடியிருப்புகள் மீதோ தாக்குதல் நடத்தி நம்மை அழிக்கும். இதனால் தான் அதை இது தடுத்து நிறுத்தும். எப்படி தடுத்து நிறுத்தும் அப்படின்னா இதுல 3 அமைப்புகள் இருக்குது. ஒவ்வொரு அமைப்பாக பார்க்க போகிறோம். முதல்ல உள்ள அமைப்பு கண்டறிதல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த கண்டறிதல் அமைப்பை பொறுத்தவரையும் இந்த S-400 இருக்கக்கூடிய ரேடார் மற்றும் ஆண்டனா மொத்தமாக எதிரி நாட்டினுடைய எல்லையோரத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும். குறிப்பாக அதிலிருந்து வரக்கூடிய சிக்னல், எதிரி நாட்டினுடைய ஏவுகணைகள் நம் எல்லைக்குள் நெருங்கினாலே ரேடார்ல சிக்னல் கிடைச்சு ஆண்டனாவுக்கு டைரக்டா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எல்லையோரத்தில் வருது அப்படிங்கிறது தெரிய வந்துடும். மொத்தமாக ஒரு S-400 மூலமாக எத்தனை இலக்குகளை பார்க்க முடியும், கண்காணிக்க முடியும் அப்படின்னா 80 to 100 இலக்குகள் வரை கண்காணிக்க முடியும். இரண்டாவதாக கட்டளை மையம். S-400 இருக்கக்கூடிய கணினி அமைப்பு. ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எல்லைக்குள்ள வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எவ்வளவு தூரத்துல இருக்குது, எவ்வளவு வேகத்துல அதை தடுத்து நிறுத்தணும், என்ன ஏவுகணையை அனுப்ப வேண்டும், இதை முடிவு பண்றதுதான் இந்த கட்டளை மையம். மூன்றாவதாக இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்பு ஏவுகணை அமைப்பு. மொத்தமாக 4 வகையான ஏவுகணைகள் S-400 இருக்கும். அது ஒவ்வொன்றாக பார்க்க போறோம். முதல்ல குறுகிய தூர ஏவுகணைகள். குறுகிய தூர ஏவுகணையை பொறுத்தவரையும் 40 கிலோமீட்டர் ரேஞ்சில் ஏதோ ஒரு ஏவுகணையோ ட்ரோனோ வரும்போது தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு ஏவுகணை S-400 இருந்து அனுப்பப்படும். இரண்டாவதாக 120 கிலோமீட்டர்ல இருந்து 250 கிலோமீட்டருக்கு இந்த ரேஞ்சில் வரக்கூடியது நடுத்தர நிலை அப்படின்னு சொல்றாங்க. அந்த நடுத்தர நிலையில இருக்க பொறுத்தவரையும் மாடரேட்டடா ஒரு ஏவுகணையை அனுப்பி அவர்களை நம்மளால தகர்க்க முடியும். அடுத்ததாக 400 கிலோமீட்டர் ரேஞ்ச். குறிப்பாக ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு ட்ரோனையும் விமானத்தையும் ஏவுகணையையும் நம்மளால S-400 இருக்கக்கூடிய நீண்ட தூர ஏவுகணையை பயன்படுத்தி தடுத்து நிறுத்த முடியும். இந்த 3 விதமான அமைப்புகள் மூலம்தான் S-400 அமைப்பு இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு கேடயமாகவும் தடுப்பு அரணாகவும் இருந்திருக்குது. இதோட இன்னொரு அட்வான்டேஜ், பார்க்கிறதுக்கு லாரி மாதிரியே இருக்கிறதுனால இதை எந்த ஒரு எல்லைக்கும் வேகமாகவே மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். இதன் மூலமாக நம்மளுடைய பாதுகாப்பு அமைப்பையும் உறுதிப்படுத்த முடியும். இந்த S-400 மாதிரியே பாகிஸ்தானிடமும் சீனாட்ட இருந்து வாங்கின ஒரு பாதுகாப்பு அமைப்பு இருக்கு. ஆனா அந்த அமைப்பு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்தியா அனுப்பிய ஆபரேஷன் சிந்தூரினுடைய ட்ரோன்களையும் ஏவுகணையையும் பாகிஸ்தானால் கண்காணிக்கவோ சுட்டு வீழ்த்தவோ முடியவில்லை. ஆனா தக்க சமயத்துல S-400 செயல்பட்டதுனால வடக்க ஸ்ரீநகர்ல இருந்து தெற்க பூட்ச் வரையும் 15 நகரங்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன.